صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه. باب الرؤيا من الله. وبه قال حدثنا أحمد بن يونس قال حدثنا زهير قال حدثنا يحيى عن هو ابن سعيد قال سمعت أبا سلمة قال سمعت أبا قتادة عن النبي صلى الله عليه وسلم قال الرؤيا من الله والحلم من الشيطان. وبه قال حدثنا عبد الله بن يوسف قال حدثنا الليث حدثني ابن الحادي عن عبد الله بن خباب عن أبي سعيد الخدري أنه سمع النبي صلى الله عليه وسلم يقول إذا رأى أحدكم رؤيا يحبها فإنما هي من الله فليحمد الله عليها وليحدث بها وإذا رأى غير ذلك مما يكره فإنما هي من الشيطان فليستعذ من شرها ولا يذكرها لأحد فإنها لا تضره. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் தஆலாவை ஆரம்பத்தில் புகழ்ந்தவனாக உலகத்துக்கு அருட்கொடையாக வந்த எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை உண்மையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தாபீங்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தபு தாபீங்கள் வலிமார்கள் குறிப்பாக இம்மாதத்தின் நாயகர் ரயீசுல் முஹத்திஸீன் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் இவ்விடத்தின் இஸ்தாபகர் எங்களுடைய சங்கைக்குரிய ஷேக் நாயகம் அல்ஹாஜுல் ஹரமீன் அப்துல் ஜவாத் வலியுல்லா அன்னவர்களின் மீதும் எங்களுடைய ஷேக் நாயகம் அத்தாலல்லாஹு பக்கா அன்னவர்கள் மீதும் ஏனைய ஷேகுமார்கள் குத்துமார்கள் கௌதுமார்கள் அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டபின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மணிகள் வாசிக்கப்படுகின்ற இம்மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கின்ற கண்ணியமிக்க உலமாக்களே, எதிர்கால உலமாக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறார்களே, வெளியே இருந்து கொண்டு இங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகாரி மஜ்லிஸ் இன்று 28வது இரவு. கடந்த 27 இரவுகளும் சங்கைக்குரிய உலமாக்கள் உங்கள் மத்தியிலே சிறப்பான முறையிலே உங்களை அறிவுகளை அள்ளி வீசினார்கள். ஆனால் நமது பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலிலே புகாரி ஆரம்பிக்கப்பட்டு 40 வருடம். 40 வருடம் என்பது ஒரு சும்மா வருடம் அல்ல. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 9 வயசிலே தான் இந்த புகாரி இமாமுடைய
மஜ்லிஸ் எமது பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் ஏன் இந்த புகாரி இமாமுக்கு இவ்வளவு மரியாதை, இந்த புகாரி கிதாபுக்கும் அதை எழுதிய நூலாசிரியர் முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி அவர்களுக்கும் ஏன் இவ்வளவு மரியாதை செய்கிறார்கள்? இலங்கை மாத்திரமல்ல, இந்தியாவிலும் கூட ஒரு வருடத்தில் ஒரு மாதத்தை தெரிந்து அந்த மாதத்தில் 30 நாட்களும் ஹதீஸ் புகாரி இமாமுடைய ஹதீஸை வாசித்து விளக்கம் சொல்லுவார்கள். எமது காத்தாங்குடியிலேயும் இந்த வழக்கம் இருக்கிறது, ஏனைய ஊர்களிலும் இருக்கிறது. ஏன் இந்த எத்தனையோ கிதாபுகள் இருக்கின்றது. புகாரி கிதாபை போன்ற எத்தனையோ கிதாபுகள் இருக்கின்ற போதும் ஏன் இந்த புகாரி இமாமுக்கு இவ்வளவு கண்ணிய மகுடம் சூட்டப்பட்ட கிதாபாக ஏன் இந்த கிதாபை கண்ணியப்படுத்தி ஒரு மாதத்திலே 30 நாட்களும் வாசிக்கிறார்கள் என்று பார்த்தால், சில விடயங்களை உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டு போனால் இது கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு கிதாபு தான் என்பது உங்களுக்கு விளங்கும். எமது ஊர்ல புகாரியை நிப்பாட்டினாங்க சமீப காலத்துக்குள்ள. எடுத்த உடனே புகாரில இருக்கா என்ன கேட்பாங்க, எந்த பிரச்சனை வந்து புகாரில இருக்கா குர்ஆன்ல இருக்கா இதான் கேட்கிறவ. இந்த புகாரியில சகலது இருக்கி, அதுதான் தலை மெயின தலையை வெட்டின. அதுதான் புகாரியை நிப்பாட்டணும் கடுமையா பாடுபட்டுச்சு. இந்த புகாரிக்கு எதிர்ப்பான, அதாவது சுன்னத்து வல் ஜமாஅத்துக்கு எதிர்ப்பான ஒரு கூட்டம் இந்த புகாரி இமாம் கிதாப இந்த காத்தாங்குடியில வாசிக்கப்பாண்டு கடுமையா எதிர்ப்பா நிப்பாட்டினாங்க. திருப்பி ஆரம்பிச்சிருக்காரா இல்லையா? இந்த நடக்குதா இல்லையா? ஏன் கண்ணியப்படுத்துறாங்க? நான் சொல்றேன் பாருங்க, பார்த்துட்டு போனா உங்களுக்கு விளங்கும் என்னத்தை சொல்றேன். புகாரி இமாம் அவங்க என்ன செஞ்சாங்க, தாயுடைய வயிற்றிலிருந்து இந்த உலகத்துக்கு 194 ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் 816 ஷவ்வால் மாதம் பிறை 13 நாள் ஜும்மா தொழுகை பின்னால் தான் பிறந்தாங்க. எப்படி? 194 ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் 816 வருடம் ஷவ்வால் மாதம் 13 நாள் ஜும்மா தொழுகை பின்னால் தான் புகாரி இமாம் அவங்க இந்த உலகத்தில் அவதரித்தார்கள். அவதரித்த என்ன செஞ்சாங்க? அவங்க குர்ஆனை ஓதினாங்க, மதரசா கல்வி கற்றாங்க. கற்ற உடனே அவ 16 வயது நிறைந்த உடனே ஹதீசு கலையில அவ இன்பம் கண்டாங்க. ஹதீசுகளை ஒன்று திரட்டுவதற்காக பல நாடுகளுக்கு சென்றாங்க. மிஸ்ர், ஷாம், ஹிஜாஸ், கூபா, பக்தாத், பஸ்ரா, அப்படி பல்வேறு நாடுகளுக்கு நடந்து சென்றாங்க. அந்த காலத்தில் பெரிய வானம் இருந்துச்சு. நமக்கு இங்க இருந்து தண்ணி எடுத்து கேளாது, தண்ணி நீ எடுத்து வராங்க, அவ்வளவு வருத்தம் மாதிரி உடம்பு. அப்ப வந்த ஹதீஸை திரட்டுறதுக்காக நாயம் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்றாங்க. சுமார் 6 லட்சம் ஹதீஸை செஞ்சாங்க, திரட்டி எடுத்தாங்க. சும்மா வேலையை யோசிச்சு பாருங்களேன். 6 லட்சம் ஹதீஸை திரட்டி எடுக்கிற என்பது ஒரு சும்மா காரியம் இல்லையே. அந்த 6 லட்சம் ஹதீஸுகளையும் திரட்டி அதுல 3 லட்சம் ஹதீஸுகளை மனனம் செஞ்சாங்க நாயம் அவர். இன்றைக்கு நம்மகிட்ட ஒவ்வொரு ஆக்களை பிடிச்சி கேட்போம், எத்தனை ஹதீஸ்ல நீ வாழ்க்கையில மனனம் செஞ்சிருக்காடு? ரசூலுல்லாஹ் மஜ்லிஸுக்கு வாரி பறக்கத்தா வாரீங்க,
ஒரு ஹதீஸ் நம்ம ஜாமியா பிள்ளையில விடுங்க, பாமர மக்களையும் சொல்றேன், பறக்கத்துக்கு ஒரு ஹதீஸ் என்ன ஞாபகம் வச்சுக்க தானே வேணும். இருக்கா 3 லட்சம் ஹதீசுகளை ராவியனுடைய பேருகளோட என்ன செஞ்சாங்க? அவளுக்கு மாரிபத்துல்லா இவ்வளவு அவ என்ன செஞ்ச அவ பானமாக்கல, அவ ராவிய சொன்ன அவ சின்ன அப்படி 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 வரும். அது அந்த ராவியனுடைய பேருகளுடன் அந்த 3 லட்சம் ஹதீசுகளையும் என்ன செஞ்சாங்க? இவங்க மனனம் செஞ்சு அதுல 3 லட்சம் ஹதீஸ்ல 2 லட்சம் ஹதீஸ் சஹீஹ் அல்லாத ஹதீஸ், அது அதுல 1 லட்சம் ஹதீஸ் எடுத்தாங்க. அந்த 1 லட்சம் ஹதீஸ்ல தான் 7275 ஹதீஸை செஞ்சாங்க எடுத்தாங்க. மற்ற ஹதீஸ் எங்க? இப்ப வழக்க கேள்வி வருதே இல்லையா? இப்ப 1 லட்சம் ஹதீஸ 3 லட்சம் ஹதீஸ மனனம் செஞ்சாங்க, 2 லட்சம் ஹதீஸ என்ன செஞ்சாங்க? சஹீஹ் அல்லாத ஹதீஸ மனனம் செஞ்சாங்க. 1 லட்சம் ஹதீஸை மனனம் செஞ்சாங்க, சஹீஹான ஹதீஸ். இந்த 1 லட்சம் ஹதீஸ்ல இருந்துதான் 7275 ஹதீஸையும் தொகுத்து இந்த கிதாபா ஆக்கியிருக்காங்க. அப்ப மத்த மிஞ்சிய ஹதீஸ் எங்க? மொத்த ஹதீஸ் மத்திர வரும் 92,725 ஹதீஸ் எங்க? கேள்வி வரும் இல்லையா? மறைஞ்சு வைத்தாங்க என்ன? அது ஏனைய கிதாபுல வருகிறது, துருமிதில வருகிறது. அது மாதிரி இன்னும் எத்தனை புகாரி மாமுடைய கிதாப் எத்தனை கிதாபு இருக்க வழியினது அதுல வருகிறது. இப்ப உதாரணம் அந்த அல்லாஹ் அந்த யாருடைய என்னோட உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவர் மீது ஆணையாக நீங்க ஒரு வாலியை பிடித்து இந்த கைத்த பிடிச்சு பூமியில தொங்க விட்டா அல்லாவின் விழும் என்ற ஹதீஸ் எல்லாம் அதெல்லாம் என்ன செஞ்சாங்க? துருமியில கிதாப் அந்த கிதாப் 77 76 பக்கத்துல வருகிறது. அதே போன்று காலம் அவன்தான் ஹதீசி, அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு ஹதீசி, வஹதத்து வஜூஹ் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எல்லாம் என்ன மத்த ஏனைய தவறான முடிவுக்கு வரப்போறான் ஹதீஸ் அல்லது அப்ப அவ இங்கே விட்டுட்டாங்க. இந்த 7275 ஹதீஸை அவ எடுத்து இந்த கிதாப ஆக்கிரிக்கான முடிவுக்கு நான் வரப்போறேன். அவ என்ன செஞ்சாங்க? போய் அந்த அவ்வளவு ஹதீஸையும் என்ன செஞ்சாங்க? எடுத்தாங்க. எடுத்து அவ சும்மா இல்ல 18,000 ராவிகளை சந்திச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், சந்திக்கலுமா? உதாரணமா கல்மணியில ஒருத்த ஹதீஸ் வச்சிருக்கானண்டா என்னடா செய்யறேன் நாம நாளை எப்போ ஹதீஸ் எடுக்க அவரு போனா அவன் போய் இவ்வளவு கேட்ட அவன் இடத்துல இருந்து ஹதீஸ் எடுக்கணுமே, ஒரு திரட்டி எடுக்கணுமே. அவ அப்படி எடுக்கல. ஆளை பாப்பா ஹதீஸ் எடுக்கிறவங்க இவர் என்ன நிலப்பாடுல இருக்காங்க. இவர் இந்த சஹாபி பொய் சொல்றாளா? இவரோட நடத்தைகளை என்ன செஞ்சாங்க? அப்படி வடிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட இந்த ஹதீஸ் தான் இந்த சஹீஹுல் புகாரி. குர்ஆனுக்கு அடுத்தது புகாரி தானே. குர்ஆனுக்கு அடுத்து இது என்ன? சஹீஹான புகாரி. எடுத்துட்டு வந்தேன் நாங்க 7 லட்சம் ஹதீஸ் மனனம் செஞ்சுட்டு வந்து மஸ்ஜித் நபவிக்கு நான் என்னடா எந்த சப்ஜெக்ட் வேற சப்ஜெக்ட். நான் புகாரிமா பத்தி ஒரு கொஞ்சம் பரக்கத்துக்கு பேசிட்டு மற்ற விடயத்தை பேசலாம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்க. வந்து அங்க இருந்து ரசூலுல்லாஹ்விடத்துல இருந்து அந்த ஹதீஸ நபி தொழுக 2 ரக்காத் தொழுகினாங்க. அதுக்கு இந்த விரிவா சொல்லணும், இந்த விளக்கம் நேரம் இல்லை, நான் பேசணும். மற்ற விஷயம் என்ன செஞ்சாங்க? 2 ரக்காயத்தாக 7275 ஹதீஸுக்கும் 2 ரக்காயத்தை தொழினை எத்தனை ரக்காய தொழிலிப்பாங்க சொல்லுங்களேன் பார்ப்போம். சரியான கணக்கு நான் சொல்றேன். 14,550 ரக்காயத்தை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் 14,550 ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு தான் அந்த ஹதீஸ் எழுதிப்பா. சும்மா வேலையா? எப்படி வடிக்கப்பட்ட ஹதீஸ். இந்த மஜ்லிஸ் இருக்கிற சொர்க்க பூஞ்சோலி இருக்கும் அப்படித்தான் 30 நாள் வந்துட்டு இருக்காளே. சிலவன் சோறு வர மாட்டாள, நீங்க சோறு இல்லைங்க ஒண்ணு எங்க போற ஹாஜி சிங்க அப்படி சிலாங்க. அது இல்லை, உண்மை அறிவை பெற நோக்கத்தில் மக்கள் இருக்கிற அது பெரிய சந்தோஷமான விடை. என்ன செஞ்சாங்க? அந்த 7,000
275 ஹதீஸையும் என்னஞ்சாங்க தொகுத்தெடுத்தாங்க அங்க மஸ்ஜித் நபவியிலிருந்து. ஏன் 7275 ஹதீஸையும் சரியா எடுத்தாங்க? 8000 ஹதீஸ் எடுத்திருக்கலாமே சும்மா. ஏன் 7275 ஹதீஸ் எடுக்கணும்? இத தத்துவம் ஒன்று சும்மா செல்றேன். அது தத்துவம் நான் சொல்ற தத்துவம் தான். வேற அங்கங்கே மந்தேன்னு சொல்லி கதை எடுத்துறப்பறாரு. நான் என்ற தத்துவம் நான் பிள்ளை என்ன சொல்லித்தாங்க. 7275 ஹதீஸ். 7 என்பது ஒரு சொர்க்கம். 7 சொர்க்கம். என்ன 2 அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றாங்க. மறுவ 7 நரகமா. 5 நம்பர் இஸ்லாத்துடைய கடமையா 5 அஞ்சானே. சும்மா 72 75 கூட்டின எத்தனை வரும் தெரியுமா? 21 வரும். 7 2 9 தானே. அடுத்தது 7 5 12 12 9 கூட்டினா 21. 21 பார்க்கிற டைம்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர் இரவு உங்களுக்கு 20க்கு பின்னால் கடைசி 10ல 21 20 அப்படி சொல்றாங்களே. எப்படி இது விளக்கம் இருக்கு நிறைய விஷயம். ஏன் புகாரி 8000 ஹதீஸ் சொல்லிக்கலாமே. ஏன் 1,00,000 ஹதீஸ் தானே இருக்கு. ஏன் 7275 ஹதீஸையும் கொண்டு வந்தாங்க? இதோட சரித்திரம் நிறைய இருக்கு. நான் சொல்லி சொல்லிட்டு போறேன். அப்ப என்னஞ்சாங்க இப்படி அந்த காலத்துல அவ பஹதத்துல் வஜூத எதுக்குறவன் கொஞ்சம் குறையத்தா இருந்தான் போல. அந்த அதனாலதான் அந்த பஹதத்துல் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல இந்த புகாரி கிதாபுல வருது. எதுக்கிற அறிஞர்கள் குறைய இருந்திருக்கான். ஆனா அவளுக்கு நிரந்தரமாக இந்த பூமியில வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் தஹஜ்ஜுத் டைம்ல அல்லாஹ்வுடன் சுஜூதுல இறைவா எனக்கு இந்த பூமி இடையூறாகிவிட்டது. எனக்கு நிரந்தரமா இந்த பூமியில இடிக்க முடியாது. ஒன்னளவில் சேர்த்துக்கொள் என்று உருகிய கத்திய நினைஞ்சாங்க. உடனே அல்லாஹு தஆலா நினைஞ்சாங்க அவன் அளவில் சேர்த்துக் கொண்டான். அவர்கள் மரணம் அடையும் போது அதாவது என்ன ஹிஜ்ரி 256 ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் 878 ஆண்டு நோன்பு பெருநாள் சனிக்கிழமை இஷா தொழுகையின் பின்னால் தான் அவ வாத்தானாங்க. அவ வாத்தாகும் போது 61 வயதும் 11 மாதங்களும் 17 நாட்களும் பூர்த்தியா இருந்தது. 61 வயது அவட 11 மாதங்களும் 17 நாட்களும் பூர்த்தியாக இருந்தது. அவளோட நல்லடக்கம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அவ ரஷ்யாவுல பிறந்தாங்க. அதுல புகாராண்ட இடத்துல பிறந்ததாலதான் அவளுக்கு புகாரி என்ற ஒரு பட்டம் என்ன செஞ்சது. அவளோட பேரு முஹம்மது இப்னு இஸ்மாயில். புகாரினா புகாரா நாட்டில பிறந்ததால அவளுக்கு புகாரி என்ற ஒரு பட்டம் ஏற்பட்டது வந்தது. அவளோட நல்லடக்கம் செய்யும் போது அவளோட கபூர்ல இருந்து கஸ்தூரி வாசம் வந்தது. நின்ற ஆட்கள்லாம் வியப்புக்குள்ளானார்கள். சில நாடுகள்ல இருந்து அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க, எடுத்து அருள் பெற்றாங்க, வீடுகளுக்கு கொண்டு போனாங்க மண்ணை. ஒரு பெரியார் கனவு காண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோழர்களும் ஏதோ ஒருவரை வர வைப்பது போன்று வர வைக்கிற ஒரு ஆள் நிப்பாங்களே, அந்த அளவுக்கு நிக்கிற மாதிரி அந்த பெரியார் கனவு காண்றாங்க. அவ கண்ணு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்க. அவ பதில் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே நாயமே, தாங்கள் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் முஹம்மது இப்னு இஸ்மாயில் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கனவு கண்டு முடிந்து சில நாட்களுக்கு பின்னால் புகாரிமா வஃபாத்தான செய்தி இவர்களுக்கு கிடைக்கிறது. இவர்கள் கண்ட நேரத்தையும் நாட்களையும் கனவு பார்க்கார்கள்.
நாம இதுக்காகத்தான் இந்த கனவு கண்டிருக்கிறோம். புகாரி இமாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புகாரி இமாம வர வைக்கிற அளவுக்கு எதிர்பார்த்திருக்கிறார் என்றா எப்படி ஆளரிப்பாங்க? எதான் சொல்றேன், எப்படி ஆளரிப்பாங்க? சும்மா வேலையாது நினைச்சு பார்க்கலாமா? சஹாபாக்களோடு புகாரி இமாமை எதிர்பார்த்து நான் முஹம்மது இப்னு இஸ்மாயில் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜாபர் மர்வசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, எந்த உயிரை இன்னொருவருக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டிய சாத்தியம் இருக்குமானால், இந்த உயிரை இன்னொருவருக்கு நான் அன்பளிப்பு செய்கிற சாத்தியம் இருக்குமானால் நான் அதை வாரி மாமக்கு இந்த உயிரை கொடுப்பேன். ஏனென்றால் நான் மரணித்தால் தனியே ஒரு நபர் மரணிக்கிறேன். ஆனால் புகாரிமா மரணிப்பதால் இந்த உலகமே மரணிக்கிறேன்னு சொன்னாங்க. எப்படி வேணும்? சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பார்க்கலாமா? இந்த புகாரிமாவுடைய மஜின் சிட்டியா இருந்தாரன்னு ரசூலுல்லாஹ் காணலாம், ரசூலுல்லாஹ் இன்பம் அடையலாம். நான் அந்த ருயா பத்தியா வந்திருக்கேன், விஷயங்களை சொல்லது விளங்க உங்களுக்கு. கனவு சம்பந்தப்பட்டு தான் பேச வந்தேன். ரசூலுல்லாஹ் புகாரிமாவுக்காக மறக்கதா பேசிட்டு இருக்கேன். அப்ப இவோட தகப்பனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா, இவோ ஒரு பணக்காரன், செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் புகாரிமா. நம்முட வாப்ப மௌத்தானா எப்படா வாப்பட சொத்துல இருந்து எடுப்போம் பண்ணி பாஞ்சு அல்லாஹ் எப்ப பாஞ்சு விழுந்து எடுப்போம், எப்பதான் போப்புறாரு சக்கராத்துகள் வந்தா டக்கரை வாங்க முடியும், ஓதிக்குதி சீட்டை முடிங்கலங்களை செல்லுவான். அப்ப இப்ப இருப்பான். புகாரிமாவுடைய தகப்பனார் பெரிய செல்வந்தர்கள். அவருடைய தகப்பனார் பின் புகாரி மாமக அந்த செல்வத்தை என்ன செஞ்சாங்க? தாலிபுல் உலூம் என்ன செஞ்சாங்க? அறிவுக்கு என்ன என்னைக்கு அறிவுத்துறையில பயன்படுத்தினாங்க. அந்த செல்வத்தை அறிவுத்துறை அள்ளி நிறைச்சாங்க. நாம கொடுப்போமா? பாப்பா மௌத்தான எங்கடா நாம எங்கடா சுரண்டி பேங்கல்ல போறோம்னா யோசிப்போம். அது குறிக்கணும், அங்க குறிக்கணும், இங்க குறிக்கணும் சொல்லிட்டு இருப்பான். பிரச்சனை மர அட்டிபூடி மர உலமாக்கள் வரணும், சமூகம் கூடணும், நீ வந்து சொத்தேடு அங்க சொத்தேடு சிக்கல் தான். அப்படி இல்லை, என்னஞ்சாங்க அள்ளி நிறைச்சாங்க அல்லாஹ்வுடைய பாதையில. இவரோட வரலாறு என்ன நீண்ட நீண்ட வரலாறு, நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஆகையால் இந்த புகாரி மஜ்லிஸி 40வது வருடம் ரசூலுல்லாஹ்வுக்கு 40வது வருடத்தை நபி பட்டம் பெற்றாங்க. என்ன 40 வருடம் என்பது சும்மா வருடம் இல்லை. எனக்கு இந்த நான் 83 ஆரம்பிக்க நினைக்கிறேன். எனக்கு சரியா டேட் தெரியும். ரசிமோல் 55 யோசிச்சு இருப்பாங்க. 83 ஆரம்பிச்சிருக்கணும் அந்த புகாரி இமாம் இந்த மஜ்லிஸ். டேட்டு தான் கேட்டம் ஹலிமானாட்ட அது தெரியும். நீங்க அந்த இதுல இந்த கனவை பார்த்து பாருங்க சொன்னாரு. எப்ப டேட்டு சரியானதா டேட்டு நாம எங்க தெரியாது, அதை டாக்குமெண்ட்ஸ் நாளைக்குள்ள போட்டுட்டேன்னு சொன்னாரு. இந்த சரியா 40 வருடம் என்ன 40 வருடம் என்றால் மார்க்க புரட்சி பின்னால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப எவ்வளவு அப்ப அந்த காலத்தில் உலமாக்கள் சங்கீத சேகநாயத்தோட பேசக்கூடிய ஆக்கள் பெரியவங்க பாருக்கு மோலை இப்ராஹிம் மோலை மற்ற உலமாக்கள் ஒரு சிலாக்கள் பேசுவாங்க, ஒரு சிலாக்கள் பேச மாட்டாங்க. இந்த 40 வருடத்தை பாருங்க நீங்க. நேற்று நான் அதால வரும்போது ஒரு இந்த கடைசி மாணவர் ஒரு ஆள் பேம் பண்ணது எனக்கு உண்மை சலிப்பு வந்துச்சு. நான் கூட அந்த பயம் பண்ணல. அப்படியே நான் ஜாமியால இருக்க காலத்துல நான் அப்படி பண்ணல. நல்ல பண்ணினார் அவரு, தெளிவாக பண்ணினார் அவரு. நான் கேட்டு நின்று பைத்தனா, நான் ஓதி கொடுக்கண்டா பைத்தனா. அப்ப இந்த பார்த்தா நம்மோட 58 உலமாக்கள் இந்த வருஷத்தோட வெளியாகிறாக்களை பார்த்தா 58 ரப்பானிகள். அப்ப நம்முடைய அந்த ஸ்தாபனத்தோட தொடர்புடைய அந்த ஏனைய மதரசாக்கள் வெளியான உலமாக்களை மொத்தமா கணக்கு பார்த்தா 63 பேர் வருவாக்கும். ஆனா சுன்னத்து வல் ஜமாஅத்தோட உலமாக்கள் பரவலாக இருக்க அது வேற கணக்கு. இப்ப நம்முடைய ஸ்தாபனத்தோட தொடர்புடைய உலமாக்களை பெரிய சமூகம் நாம சும்மா சமூகம் இல்லை. நமக்கு தெரியல. பெரிய அடிக்கடி சொல்லுவாளவா, நான் வெளியூருக்கு போறேன், இந்த களுத்துறை காலி அப்படி முரட்டு எல்லா நாட்டு ஊருக்கும் போறேன். என்ன மதிப்பானுங்கள் நான் ஓதிட்டு போக நீங்க அங்க பரியால ரோம அங்க இருந்து வழியா வந்து
ஆக்களை பார்த்து ஓம்மண்டு அப்ப நம்ம ஆக்கலண்டா சில ஆக்கள் என்ன செய்வனா நான் சுண்ணத்து வலிச்சா மதுவுல மாட்டக்கன சொல்லிடுவேன் மர பட்டை எங்க வெளியாயின்னு கட்டத்தை நம்ம கிடிக்கும் டக்கனா கராபுடா கிடிக்கும் எங்க வெளியாயின்னு சொல்லுவேடா ரப்பானி என்ற உடனே ரப்பா பிரச்சனை ரப்பானி என்னோட என்னஞ்சியா அல்ஹம்துலில்லாஹ் பாப்பா சோமா இருக்காங்களா சேகனா சோமா இருக்காங்களா நாங்க பத்திரிக்கை அல் மிஸ்காத் பத்திரிக்கை எல்லாம் காலியல் பார்க்காங்க இப்ப நம்ம பெரிய எத்தனை புக் எழுதிருக்கா நான் பார்க்கமா அறிவுத்துறையில எவ்வளவு வெளியாயிருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நாம என்ன செய்யறோம் இப்ராஹிமோலை வாப்பாட பைத்தே கட்டினாங்க படிக்கமா எல்லாம் ஊட்ட அப்படியே வச்சிருக்கா அது புறவு உறவு அதெல்லாம் என்ன செய்யற புறவு தான் செய்யறோம் இப்ப ஏதாவது பார்க்க நேரம் இல்லை படத்தை பார்த்துக்கலாம் நாடகம் பார்த்துக்கலாம் புத்தகத்தை அறிவுத்துறையில இப்ப என்ன செய்யறாங்க அப்ப என்ன சொல்ல வாரேன்டா புகாரி இமாமுடைய மகிமை அவருடைய சங்க அவர்களை பற்றிய வரலாறுகள் நீண்ட வரலாறு இதை பேசுறேன் நாள் எடுக்கும் என்ற விடயத்துக்கு நான் வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் ருயா கனவு சம்பந்தப்பட்ட இன்னைக்கு எத்தனை பாடங்கள் எத்தனை தலைப்புல ஜினாவை பத்தி வந்துச்சு நிக்காஹ பத்தி வந்துச்சு எத்தனை தலைப்புல எத்தனை ஹதீஸ் வந்துருக்கு நான் ருயா கனவு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்யறேன் உங்கள்கிட்ட சொல்றேன். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான் வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார் இரவிலும் பகலிலும் நீங்கள் காணும் கனவுகள் அவனது அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது என்று அல்லாஹ் செய்யறான் குர்ஆன்ல சொல்றான். இரவிலையும் கனவு காணுவான் பகலிலையும் கனவு காணுவான். இந்த கனவுல உண்மையான கனவு இருக்கு பொய் கனவு இருக்கு ஷைத்தானுடைய தூண்டுதல் மூலம் ஏற்படும் கனவு இருக்கு. கனவை பத்திய விவரம் எல்லாம் நாளெடுக்கு பேசுறதுக்கு நஸ்மா சோட்கடல்லாது பாத்தின பேசாம லாஹிர்ல விட்டுட்டு போறேன்னா பாத்தினு கொண்டு போனேன்டா சிக்கல் இருந்தீங்க அதனால நான் பேசினேன் அதுக்குள்ளே பேசிட்டு போகணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கனவுல சிறந்த கனவு ஒரு அடியான் தன ரப்ப காண்றது ஒரு இறைவனை காண்றது இரண்டாவது தன நபிய காண்றது மூணாவது முஸ்லிமான பெற்றோர்களை காண்றது இதுதான் கனவுல விசேஷமான கனவு. அப்ப அல்லாஹ்வை காண்றோம் இதுக்கும் இந்த பாத்தியன்களுக்கு போகணும் அல்லாஹ்வை காணணும் அப்ப அல்லாஹ்வை காண்ற கனவு நான் லாஹிரான விஷயத்தை சும்மா சொல்லிட்டு போறேன். ருயத்துல்லாஹ் அல்லாஹ்வை காண்ற சம்பந்தமா இதா ரஅல் மரீது ஃபில் மனாமி அல்லாஹ் ஒரு நோயாளி அல்லாஹ்வை கனவு கண்டான். ஒரு நோயாளி அல்லாஹ்வை கனவு கண்டான். எப்படி ஒரு நோயில படுக்கான் அம்மா கூப்பிடுவோம் நோயில அந்த அணுங்கிற நோயில அணுங்கிறதுக்கு அல்லாஹ் அந்த சரியா அல்லாஹ் விருப்பமான ஒரு சாமானியங்க முனுங்கிற சொல்ல பெரிய பெரிய சொல்லிருப்பான். அப்ப இது அல்லா 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 சிலவன் உம்மா வாப்பான்னு கத்துவான் ராத்தான்னு கத்துவான் நோயில. அப்ப நோயாளி அல்லாஹ்வை கனவு கண்டா அது விளக்கம் என்ன அவன் மண்டைய போடுவான் சரி மரணம் ஏற்படும் அவனுக்கு மரணம் ஏற்படும். சும்மா லாயிரா சொல்லிட்டு போறனா இதா ரஅல்லாஹ் ஃபில் மனாமி இதா ரஅல்லாஹ் ஃபில் மனாமி அதாவது வழிகட்ட ஒருவன் அல்லாஹ்வை கனவு கண்டான். வழிகட்ட ஒருவன் அல்லாஹ்வை கனவு கண்டான் அவன் நேரு வழி பெறுவான். வழிகட்டு கிடக்கான் ஒத்தன் எல்லா விஷயத்திலையும் வழிகட்டு கிடக்கான் இவன் அல்லாஹ்வை கனவு காண்றான் இவன் நேரு வழி பெறுவான். அடுத்தது இதா ரஜுலு ஃபில் மனாமி ஐயுஆனிக மஅல்லாஹி ஒருவன் அல்லாஹ்வுடன் கட்டி அணைக்க முஆனக செய்ய கனவு கண்டான். கட்டி அணைக்க ஒருவன் அல்லாஹ்வை கனவு காண்றான். அவனுக்கு அவன் தேடுகிற கூலி அவனுக்கு பல மடங்காக கிடைக்கும். அவன் என்ன அமல்ற அமல் ஒரு அமல்ல செய்வான் தானே வணக்க அமல்களை செய்வான் அந்த அதுல கூலி பல மடங்காக என்ன செய்யும்
அவனுக்கு அது ரெட்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது இதா ரஜுலு ஃபில் மனாமி ஐயஜித மத்தா துனியா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடம் உலக பொருட்களை ஒன்றை பெற ஒருவன் கனவு கண்டான். அல்லாஹ்விடம் உலக பொருட்களை ஒன்றை பெற அவன் கனவு கண்டான். அவனுக்கு என்ன செய்யும்? கஷ்டம் பிடிக்கும், கஷ்டம் ஏற்படும், நோய் அதிகமாக ஏற்படும். அதே நேரத்தில் அந்த இரண்டுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு கூலி வழங்கப்படும், அதிகமான கூலி வழங்கப்படும். என்ன செய்யும்? கஷ்டம், நோய் ஏற்படும், அதே நேரத்தில் அவனுக்கு அதிகமான கூலி என்ன செய்யும்? கொடுக்கப்படும். இதா ரஜுலு பில் மனாமி ஐயத்த கல்லம மா அல்லாஹ், ஒருவன் அல்லாஹ்வோட பேச கனவு கண்டான், அவன் அச்சம் தீண்டவனாக ஆயிடுவான். இதா ரஜுலு பில் மனாமி அல் ஹிஜாப பைனஹு பைன அல்லாஹ், தனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் திரை உள்ளவனாக ஒருவன் கனவு கண்டான். தனக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில திரை இருக்கிற போன்ற ஒரு திரை இருக்கிற மாதிரி கனவு கண்டான். பெரிய பாவங்களை அவன் செய்வான், பெரிய பாவம் செய்வான், விபச்சாரம் செய்வான், ஜினா செய்வான், இவ்வாறான பெரிய பாவங்களை என்ன செய்வான்? செய்வான். இதா ரஜுலு ஃபில் மனாமி அன் யகூம வ யுப்சிர ஃபி ஹضرத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நிற்கவும் பார்ப்பதற்கும் கனவு கண்டான். இவன் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நிற்கவும் பார்ப்பதற்கும் அவன் கனவு கண்டால் அவன் சாலிகான ஒரு மனிதன் ஆயிடுவான். அவனுக்கு அருள் தேடி வரும். இறைவனை தொழு அரியமாக தொழுகமாக கணிக்கப்படுவான். இது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட லாஹிரான விளக்கங்கள். பாத்தினான விளக்கங்கள் செல்ல நான் செல்ல முடியாது, இன்ஷா அல்லாஹ் புறவ காலத்தில் சொல்லுவோம். லாஹிரான விஷயத்தை நான் சொல்லிடுவான். அடுத்த ருயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப ரசூலுல்லாஹ் என்னாங்களே, ஒன்று ரப்ப காண்றது, ரெண்டு நபியை காண்றது. அப்ப நபி தான் வரப்போறோம். ருயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனது நபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர கனவு காண்றது. இதா ரா சாஹிபுல் ஹுஸ்னி வல் ஹம்மி அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மனாமி, கவலை துன்பம் உள்ளவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கனவு கண்டான். கவலை உள்ளவன், துன்பம் உள்ளவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கனவு கண்டான். கனவு கண்ட என்ன பதில் விளக்கம் என்ன? அவன் கவலை துன்பம் எல்லாம் போயிடும். அடுத்த ஒருத்தன் கனவு காண்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ரஜுலு அல்லதி லா யஸ்ததிஉ ஐயு அத்திய தைன அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மனாமி, ஒருவன் கடனை நிறைவேற்ற முடியாத ஒருவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கனவு காண்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கடனை நிறைவேற்ற முடியாத ஒருவன் கனவு கண்டான். ஒரு கடன் பற்றியான். இப்ப நஜீனானா ஒரு ஆளுக்கு முஸ்தபா கடன் கொடுக்கணும். நஜீனான கனவு கண்டாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்தபா போய் சொல்றாரு, உங்களோட கடனை ரத்து செய்யறனா, திடீர்னு சொல்லிடுவாரு. எப்படி மீட்டர் எடுக்கும்? ரசூலுல்லாஹ் கனவு கண்டதானே, அந்த கடனை ரத்து செஞ்சிருவான் அந்த வாங்குறவன் என்றுதான் இந்த விளக்கம். இதார் الرجل الذي لا يستطيع أن يؤدي الحج النبي صلى الله عليه وسلم بالمنام, ஹஜ் செய்ய முடியாதவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவு கண்டான். ஹஜ் செய்ய முடியாதவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டான். அவன் எதிர்காலத்தில் ஹஜ் செய்வான். அவனுக்கு அந்த பாக்கியம் என்ன செஞ்சிடும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அந்த பாக்கியம் கிடைச்சிடும். இதா ரஜுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மனாமி வஹுவ முஸல்லி ஸலாத்தி பில் மக்கான், இதா ரஜுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மனாமி வஹுவ முஸல்லி ஸலாத்தி பில் மக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் தொழுவிப்பது போன்று கனவு கண்டான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் தொழுவிப்பது போன்று ஒரு மனிதன் கனவு கண்டான். அண்டா அவ்விடத்தில் பிரிந்து சென்ற மக்கள் ஒன்று சேருவாங்க. இந்த இடத்திலிருந்து பிரிந்து சென்றாங்களே இந்த மக்கள் ஒன்று சேருவாங்க. இதா ரஅர் ரஜுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மனாமி வஹுவ ராக்கிபுன் பில் மர்கபி. இதா ரஅர் ரஜுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மனாமி வஹுவ ராக்கிபுன் பில் மர்கபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் ஏறி இருக்க ஒரு கனவு கண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் ஏறி இருக்க ஒரு கனவு கண்டார். அவர் வாகனத்தில் ஏறி ரசூலுல்லாஹ் கபரை தரிசிக்க செல்லுவார். அவருக்கு அல்லாஹ் தஆலா நினையாபுரத்திலே என்ன செஞ்சிருவான், அந்த ஏற்பாடு செஞ்சிருவான். இதா ரஅர் ரஜுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மனாமி வஹுவ ஆஷின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நடந்து செல்வது போன்று ஒருவன் கனவு கண்டான். ஒருத்தன் நடந்து சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரை தரிசிப்பான். இதா ரஅர் ரஜுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மனாமி வஹுவ மையித்துன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மௌத்தாவது போன்று ஒருவன் கனவு கண்டான். மௌத்தாவது போன்று ஒருவன் கனவு கண்டான். அந்த நல்ல மனிதன் ஒரு குடும்பத்தில் மௌத்தாயிருவான். அந்த குடும்பத்தில் நல்ல ஒரு ஆள் இருந்தா வஃபாத்தாயிருவாங்க. இதா ரஅர் ரஜுலு பில் மனாமி ஸௌபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் ஸைபஹு அவ் ஹாத்திமஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் கனவு கண்டான். அவருடைய உடையை அல்லது வாளை அல்லது மோதிரத்தை ஒத்தன் கனவு கண்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடையை அல்லது வாளை அவருடைய மோதிரத்தை ஒத்தன் செய்யறான், கனவு கண்டான். இதுல என்ன விளக்கம்? இழிவானவன் கண்ணியம் பெறுவான், அறிவில்லாதவன் அல்லாஹ் தஆலா அறிவனை கொடுப்பான். திருமணம் செய்யாதவன் இருந்தா திருமணம் ஆகும். அப்ப இதா ரஅர் ரஜுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மனாமி வஹுவ முஅத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்வது போன்று ஒருத்தன் கனவு கண்டான். அந்த இடம் செழிப்படை. ஒருத்தன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்க அடையாளங்கள் ஒருத்தன் கனவு கண்டான். சிலாக்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காணணும் வந்து அவர்கள் ஒரு பருவமான வயதுடையவராக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50க்கு 30க்கு இடைப்பட்ட வயதுடையவராக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகும் போது இருந்த தோற்றத்திலே கனவு காணணும் என்று என்ன செஞ்சீங்க, இப்படி என்ன செய்யணும், அவர் அங்க அடையாளங்களை கனவு காணணும். விளக்கம் சொல்றேன், அரபால வரைக்கும் நேரம் இல்லை, நான் சொல்லிட்டு போறேன். காலல் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹல்கியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படைகோள தன்மையை பற்றி ஹசன் ரலியல்லாஹு தஆலா என்ன அறிவிக்கிறாங்க. எத்தல்லஹு வஜ்ஹுஹு கல் கமரி லைலத்துல் பத்ர். ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எப்படி இருக்கு தெரியுமா? இப்படி எவ்வளவு நீ விஷயத்தை அறிஞ்சிட்டு போங்க, ரசூலுல்லாஹ் ராவை காணோம். நீங்க அப்படி நான் விஷயம் தான் இதை இருக்கு. பௌர்ணமி இரவு சந்திரனை போன்று அவனது முகம் அவருடைய முகம் இலங்கி கொண்டிருக்குமா. சந்திரன் எப்படி பார்க்கும், பூரண இரவில் எப்படி பார்க்கணுமே, எப்படி இருக்கு, அழகா இருக்கி, அப்படி இருக்குமா. கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபஅத்தன் இல தூலி அக்ரப சாபியல் பயாலி வலாக்கின் கான தவீலன் கலீலன் மினர் ரஜுலி அத்வல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுத்தரமான சற்று உயரமுள்ளவர்களாகவும் தூய வெண்மையானவர்களாகவும் இருந்தார்கள். எனினும் உயரமான மனிதரை விட சிறிது குறைவான உயரமுடையவனாக இருந்தார்கள். எப்படி நல்ல விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுத்தரமான சற்று உயரமுள்ளவர்களாகவும் தூய வெண்மையானவர்களாகவும் இருந்தார்கள். எனினும் உயரமான மனிதரை விட சிறிது குறைவான உயரமுடையவராக இருந்தார்கள். எப்படி விளக்கி சொல்லிட்டு போயினார். அடுத்து கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீம ராசி ஹஸன ஷாரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தலை பெருத்தவர்கள், முடி அழகானவர்கள். சரியா? அடுத்து தமிழை சொல்லிட்டு போறேன்னா, நெத்தி விசாலம், அழகான விசாலமான கண்ணுடையவர்கள். அவர்கள் 2 கண்களிலும் வெண்ணிற பகுதியில் சிவப்பு நிறம் இருந்தது.
கண் கடும் கருப்பானவர்கள், கண்ணின் வெண்ணிற பகுதி கடும் வெண்மையானவர்கள், கண்ணின் இமையில் கடும் கடும் முடிகள் உள்ளவர்கள். நினைச்சிட்டு போங்க, உருவத்தை எடுங்க. நீங்க எடுத்த ரசூலுல்லாஹி காலத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி எடுங்க. நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூக்கு உயர்ந்தவர்கள். ஆனா அவர் மூக்கு உயர்ந்த மாதிரி தான் இருக்கும். அது அந்த ஒளி உண்டு, அது கிட்ட போய் பார்க்கும்போது அது ஒளி. அவர் ரசூலுல்லாஹோட ஒளி என்ன இந்த மூக்குல இருந்து மூக்கோட கணக்கு தான் இருக்கும். அது மூக்கு நீண்ட மாதிரி இருக்குமா. ஆனா அந்த அந்த இடத்துல கிட்ட போய் பார்க்கும்போது அவரோட மூக்கு என்ன செஞ்சு, அது ஒளி என்ன செஞ்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூக்கு உயர்ந்தவர்கள், கன்னம் உயர்வற்றவர், விசாலமான வாயுடையவர், பற்கள் சிலதை விட பிரிந்து விளங்கும் அளவு இடைவெளி உள்ளவர்களாயிருந்தார்கள். தாடி அடர்த்தியானவர்கள், அவர்களது கழுத்து தூய்மையான வெள்ளியை விட வெண்மையான நீளமானது. அப்படி பாருங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு புயங்களும் பருவமானது, அதிக உரோமம் உடையவர், அகன்ற நெஞ்சி உடையவர், இரண்டு கெண்டைக்கால்களிலும் புயங்களிலும் அதிக உரோமம் உடையவர், கையின் இரு முட்டுகளும் நீளமானவர், வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் உள்ளங்கை விசாலமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்டியான நீண்ட விரல் உடையவர்கள், அது எல்லை கடந்ததாக இருக்கவில்லை. அவர்களது வயிறு நெஞ்சும் சமமாக இருந்தது, அதாவது பெருத்த வயிறு உடையவராக இருக்கவில்லை. மூட்டுக்கால்களின் எலும்புகள் பெருத்தவர்கள், அவர்களது கழுத்து குழியில் இருந்து தொப்புள் வரை அதிக முடிகள் இருந்தது. அவர்களது இரு கெண்டை கால்களும் மெலிந்ததாக இருந்தது. பாதம் நேர்த்தியானவர், குதிகால் சதை குறைவான உள்ளவர்கள். தனது அனைத்து படைக்கோள பண்புகளிலும் நடுத்தரமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தால் பள்ளத்தில் இறங்குவதை போன்று பலமாக காலை வைத்து நடப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தால் பள்ளத்தில் இறங்குவதை போன்று பலமாக காலை வைத்து நடப்பார்கள். அத்துடன் அவர்களது நடை அமைதியாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். தன் பாதத்தை நிலத்தில் அடிக்க மாட்டார்கள், நம்மள டக் 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 அடிச்சு போக மாட்டார்கள். பார்வை தாழ்த்திருப்பார்கள், மேல் நோக்கி வானத்தை பார்ப்பதை விட அதிகமாக பூமியை பார்ப்பார்கள். பெரும்பாலும் கண்ணின் ஓரப்பகுதியால் பார்ப்பார்கள். அவர்கள் பேசினால் முட்பற்கள் இரண்டுக்கும் மத்தியில் ஒரு வெளியாகுவது தென்படும். அவர்களது விரல்கள் வெள்ளி கொப்புகளை போன்றிருந்தன. அவர்களது உள்ளங்கை பட்டை விட மென்மையானது, அத்தர் வியாபாரியின் உள்ளங்கையை போன்று இருந்தது. அவர்களின் வியர்வை முத்தை போன்று வெண்மையாக இருக்கும், கஸ்தூரியை போன்று வாடையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சந்தித்தவர்களிடம் முதலாவது சலாமை கூறி முசாபா செய்வார்கள். வெறுப்பை கொண்டு யாரையும் முன்னோக்க மாட்டார்கள், தனக்காக கோவிக்க மாட்டார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்கணும், இந்த உருவத்தில் பார்க்கணும். இப்படி ரசூலுல்லாஹ் காணணும். செட்டியா நாம் இருந்தோம்னா ரசூலுல்லாஹ் பார்க்கலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அங்க அடையாளங்களை, இந்த சொல்லப்பட்ட மாதிரி அங்க அடையாளங்களை நாம காண்றது இன்பம் வருதா இல்லையா? இது என்ன ரசீமோலை போய் இன்றைக்கு நான் சொல்லி இது இப்படி என்ன அது ஹதீஸ்ல இருந்து செய்யும். ஹசன் அலி அல்லாஹு தஆலாவை சொல்றாங்க, ஹசன் அலி அல்லாஹு தஆலாவை சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரூயா சம்பந்தப்பட்டது. ஒத்தன் ருயத்து காபத்தில்லா, ஒருவன் காபாவை கனவு கண்டான். இதா ரஜுலு காபத்தல்லாஹி ஃபில் மனாமி, ஒருவன் காபத்துல்லாஹ்னு செய்யறான், கனவு காண்றான். அவன் அரசனை கண்ட மாதிரி, அமைச்சர்களை கண்ட மாதிரி, ஹலீஃபாக்கள் கண்ட மாதிரி, ஹலீஃபாக்களை கண்ட மாதிரி, திருமணம் ஆகாம இருந்த திருமணம் ஆயினமாய் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. இதா ரஜுலு ஐயக்கூன ஜுனுமன் இந்தல்லாஹி இந்தல் காபத்தி, காபாவின் தொடக்கான நிலையில் இருப்பது போன்ற ஒரு மனிதன் கனவு கண்டான். காபாவில் தொடக்கான நிலையில் இருப்பது போன்ற ஒரு மனிதன் கனவு கண்டான்.
அவனுக்கு கஷ்டம் முசீபத்து ஏற்படும். கஷ்டம் முசீபத்து ஏற்படும். இதா ரஜுலு அய்யகூன பைத்துஹு கஅபத்துல்லாஹி, தனது வீடு கஅபாக மாறுவது போன்று கனவு கண்டான். தனது வீடு கஅபா என்று மாறுவது போன்று கனவு கண்டான். அவன் இமாமாக இருப்பான், ஒரு விஷயத்தில் இமாமாக இருப்பான். இதா ரஜுலு பில் மனாமி அன் யுஸல்லிய ஃபௌகல் கஅபத்தி, கஅபாவுக்கு மேல் தொழுவது போன்று ஒருவன் கனவு கண்டான். கஅபாவுக்கு மேல் தொழுவது போன்று ஒருவன் கனவு கண்டான். அவன் தீன் இஸ்லாத்தை விட்டு மாறிடுவான், மதம் மாறிடுவான், முர்தத்தாயிடுவான். தீன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றப்படுவான், ஆனா முர்தத்தாயிடுவான். இதா ரஜுல பில் மனாமி அல் கஅபத வஹிய முக்தத்துன் வ முஹர்ரகத்துன், கஅபா எரிய கனவு கண்டான். கஅபா பத்துவது போன்று கனவு கண்டான். தொழுகையை விட்டவன் ஆகுவான். அவன் தொழுகையை விட்டவனை குறிக்கும். தொழுகையை விட்டிருக்கானே அவனை குறிக்கும். அடுத்தது ஒருவன் ருயத்து நஜிமி, நட்சத்திரன கனவு காண்றான். இதா ரஜுல பில் மனாமி அன் யஸ்குத நஜ்ம, நட்சத்திரம் விழுவது போன்று ஒருவன் செய்யறான், ஒருவன் கனவு காண்றான். அவனுக்கு என்ன செய்யும்? துன்பம் கஷ்டம் ஏற்படும். இதா ரஜுல பில் மனாமி அன் நுஜூம கதீரத்தன் ஃபி பைத்திஹி, தனது வீட்டில் நட்சத்திரங்கள் அதிகமாக இருப்பது போன்று என்ன செய்யறான்? கனவு காண்றான். அவன் குடும்பம் பெருகும். உள்ள ஊட்டியில் என்ன செய்யும்? கூட குறைய வரும். இதா ரஜுலு அன் யஸ்குத நுஜூம அனிஸ் ஸமாய், வானத்தில் நட்சத்திரங்கள் விழுவது போன்று கனவு காண்றான். வானத்தில் நட்சத்திரங்கள் விழுவது போன்று ஒருவன் கனவு காண்றான். தலைவர் ஒருவன் மண்டையை போடுவார். ஒரு கூட்டத்தில் அப்படி கனவு கண்டாண்ட ஒரு தலைவரும் மண்டையை போடுவார். இப்படி நிறைய விஷயங்களே நெஞ்சு, நிறைய விஷயம், கனவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய விஷயங்கள். ஒத்தன் ருயத்துல் மவுத், இதா ரஜுல பில் மனாமி ஐய மூத்த, தான் மரணிக்க ஒருவன் கனவு கண்டால் அவன் செய்வான், உயிர் பெற்று வாழ்வான். இதா ரஜுல பில் மனாமி ஐய மூத்த வஹுவ மஸ்பூனுன் பிசுர்அத்தி, ஒருவன் மரணித்து உடன் அடக்க கனவு கண்டான். மரணித்துட்டான், டக்குன்னு அடக்கிறதே கனவு கண்டான். அவன் பாவ மன்னிப்பு இன்றி, அவன் பாவ மன்னிப்பு இன்றி மரணத்தை குறிக்கும். அவன் பாவம் மன்னிச்சிருவான், அல்லாஹ் டக்குன்னு மரணம் ஆயிடுவான். இதா ரஜுல பில் மனாமி அன் யஹ்ருஜ மினல் கப்ரி, கபரிலிருந்து வெளியாவது போன்று ஒருவன் செஞ்சான், கனவு கண்டான். அவன் தௌபா செய்து மீளுவான், தௌபா செய்வான் அல்லாஹ்விடத்தில். இதா ரஜுல பில் மனாமி வஹுவ மய்யித்துன் சும்ம யஈஷு, மரணித்து பின்னர் வாழ்வதற்கு ஒரு கனவு காண்றான். மரணித்து பின்னர் வாழ்வதற்கு போன்று கனவு காண்றான். வறுமையின் பின் ஒருவன் செல்வந்தன் ஆகுவான். அவனுக்கு பணம் என்ன செய்யும்? அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இதா ரஜுல பில் மனாமி வஹுவ மய்யித்துன் சும்ம லம் யமுத், உலகில் மரணித்து பின்னர் தான் மரணிக்கவில்லை என்று கனவு என்று நினைச்ச கனவு கண்டான். அவன் தியாகிகளின் ஸ்தானத்தில் இருப்பான். இதா ரஜுல பில் மனாமி மையத்தின் வஹுவ மஹ்மூலுன், மையத்தை சுமந்து செல்வது போன்ற நிலையில் ஒருத்தன் கனவு காண்டான். அவன் ஒரு தலைவனுக்கு பணி புரிவான். இப்படி செஞ்சு அடுத்தது ஒருத்தன் மியராபில் என்ன செய்யறான்? மியராவை பத்தி கனவு. மியராபில் சலம் நீர் கழிக்கிறதுக்கு, சிறுநீர் கழிக்கிறதுக்கு ஒருத்தன் கனவு காண்றான். அவனுக்கு பெண் பிள்ளை பிறக்கும். அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், பெண் பிள்ளை செய்யணும். மியராபண்டா அதுக்கு அரபு இலக்கணம் தெரியுமா உங்களுக்கு? என்ன அதுக்கு அரபு சொல் கருத்து என்னது? மியராபண்டா யுத்த ஹலம், அதுக்கு சொல்றேன் யுத்த ஹலம். இப்ப இமாம் இருக்காரு,
இமாம் மோமும் வச்சு யுத்த காலத்துல யுத்தம் செய்யறாரு. இப்ப அவர் 1000 பாணியற்றவரா யுத்தம் செய்யறாரு. அவரு அங்க யுத்தம் செய்யறா தோக்க தூக்கி நிக்கணுமே, மோமும் கூட நிக்கணுமே தோக்க தூக்கிட்டு என்ன தோக்க அங்க இருக்கு. அதுக்கு ஞான கோட்டைக்குள்ள உள்ள பூரணும், அங்கதான் விஷயம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இப்படியான நிகழ்வின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிறைய ஹதீஸுகள் உங்கள் மத்தியில் எடுத்து காட்டி அவருடைய விளக்கம் தரப்படும். இன்ஷா அல்லாஹ் எனக்கும் இந்த வாய்ப்பை தந்த பத்ரியா ஜும்மா பள்ளி வாயில் நிர்வாகிகளுக்கும் நான் நன்றியை குறித்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.